அரியலூரில் 3000த்திற்கு மேற்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது குறித்து உரிய நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக சித்தமல்லி நீர்த்தேக்கம் அதன் முழு கொள்ளளவை எட்டி அதிலிருந்து வெளியேறிய காட்டாற்று வெள்ளம் விவசாய நிலத்தில் உள்ள சம்பா நெற்பயிர்களை பாதிப்படைய செய்துள்ளது. குறிப்பாக ஸ்ரீபுரந்தான் தெற்கு, வடக்கு, அணைக்குடி, அரங்கோட்டை, அருள்மொழி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பயிரிடப்பட்ட சுமார் 3000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது. தற்போது பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் விவசாய நிலங்களில் கணக்கெடுப்பதற்கு அதிகாரிகள் யாரும் வரவில்லை என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மேலும் தங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 40,000 வெள்ள நிவாரணம் வழங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பயிரை அழித்து விவசாயிகளை பாழடித்துக் கொண்டிருக்கிறது. பல முறை தமிழக அரசிடம் கூறியும் கேப்பாரற்ற நிலையில் திருபுரந்தான் ஊராட்சி இருக்கிறது. இப்போது பயிர் கடந்த 3-4 தினங்களாக மூழ்கி போய் இருக்கின்ற பயிர்களை கணக்கெடுத்து ஏக்கருக்கு நிவாரணம் சுமார் 40,000 என்ற வகையில் வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கரையை இருபுறமும் பலப்படுத்தி தண்ணீரை ஒழுங்குபடுத்தி கொண்டுகிட்டு போய் கொள்ளளத்தில் விடணும்.